இந்த நாள் இனிய நாளாய் அமையும். 5/3/2026 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 21ஆம் நாள். இன்றைய நாளிலே துதியை என்கிற இந்த திதியானது சாயங்காலம் 6:04 வரைக்கும் இருக்கும். பின்பு திருதியை திதி வந்துடும். உத்திர நட்சத்திரம் காலை 9 வரைக்கும் இருக்கும். பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வந்துவிடும். 10-12 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 6-7 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30-3 குளிகை நேரம் இன்றைக்கு 9:10 9-10:30 வரைக்கும். யமகண்டம் 6-7:30 வரைக்கும். 6:27 சூரியன் உதய நேரம். சதய நட்சத்திரம் என்கிற கும்பராசிக்குள்ளே சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு ஒரு சமநோக்கு நாள். சூலம் மற்றும் கரஜை கரணங்களை கொண்ட நாள் என்று மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும், பகைவர் இருந்தால் விரட்ட வேண்டும், இடையூறுகளை தடையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த சூலம் என்கிற இந்த நாம யோகத்துல செய்யறது நல்லது. அதுபோல கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் விதை விதைக்கிறது, பயிர் பண்றது, திருமணம் போன்ற காரியங்கள் செய்து வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்தால் நல்லதை கொடுக்கும். பலவிதமான விவாகம், யாத்திரை போன்ற நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்ய நல்லதே நடக்கும். உத்திர நட்சத்திரம் ஆபரணங்களை அணிந்து கொள்வதனாலே வரக்கூடிய நல்ல விஷயங்கள், கிரக பிரவேசங்கள் செய்வதனாலே நல்ல விஷயங்கள், திருமாங்கல்யம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள். மாசி மாசத்திலே 21ஆம் நாளான இன்று 5/3/2026 அன்று கோச்சாரத்தின் பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ரம் என்று கும்பராசியிலும், சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் உச்சமாக அமரக்கூடியது மீன ராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் கன்னிராசியிலும் அமைய இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் என்ன பலன் பார்க்கிறோம். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. குடும்ப தன ஸ்தானத்திற்குள்ளே 12ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் இருப்பதனாலே குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதும், குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும், அவர்களுடைய ஆசையை நிராசை ஆக்காமல் இருப்பதும் இன்றைக்கு உங்க ஃபர்ஸ்ட் கடமையாயிடுது. அவங்களுக்காக விட்டு கொடுத்து இன்னைக்கு லீவ் போடுறது, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல சுகமான விஷயங்களாக அமைய போகிறது. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு துணை நிற்கும். தணிகை மலை முருகனை நினைத்து இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க